வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் டிசிசியோடைய நியமனங்கள் அனைத்தும் முடிக்கப்பட்டு விட்டதா? ஸோ இந்த டிசிசியோடைய நியமனங்கள் மீதி 750 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங்கில் வச்சுருக்காங்க. ஸோ டிசிசியோடைய நியமனம் எப்போ போடுவாங்க அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இந்த 750 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங்கில் இருக்கிறது டிசிசியோடைய நியமனத்தில் யாருக்கு வாய்ப்புகள் கிடைக்கும், யாருக்கு வாய்ப்பு கிடைக்காது, இதை பற்றி தான் ஒரு முழுமையான வீடியோவாக சொல்ல போகிறேன். ஸோ இது முழுக்க டிடிசியோடைய செகண்ட் அப்பாயின்மெண்ட் லெட்டரை குறித்த தகவல் மட்டும்தான் இருக்கும். வீடியோவை பிடிச்சவங்க மட்டும் தொடர்ந்து பார்க்கலாம், பிடிக்காதவங்க இந்த வீடியோவை பார்க்கவே வேணாம் அப்படின்றத நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா இந்த முழுக்க இதை பற்றி தான் இருக்கும். பிடிச்சவங்க தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிசிசியோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்காங்க. ஒவ்வொரு மாவட்ட வாரியாகவும் மண்டல வாரியாகவும் ஒரு 30, 40 ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே இப்போ 140 வேக்கன்சிஸ்னால் 110 பேருக்கு மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் லெட்டர் போயிருக்கு. மீதி ஒரு 8 பேர் 7 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் லெட்டரு போகலை. ஸோ மீதி 5 பேருக்கு அந்த இப்போ 20 பேர் 30 பேருக்கு எல்லாத்துக்குமே எப்போ அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுப்பாங்க அப்படின்ட்டு மீதி இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாமே இப்போ வந்து கேள்வி மேலே கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருக்கேன், நான் மெரிட்டில் வந்திருக்கேன், ஆனால் எனக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரல. என்னோட கம்மியான மார்க் எடுத்திருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் போயிருக்கு. இப்படி எல்லாமே குறைகள் எல்லாமே நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு தான் மெரிட்டில் வந்த நண்பர்களே கவலையே பட வேண்டாம். உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் லெட்ரு இன்று இல்லைனா நாளை, இன்னும் ஒரு சில தினங்கள், அதிகபட்சம் இந்த மார்ச் 5ஆம் தேதிக்குள்ளார வரவிருக்கு. ஸோ காத்திருங்க. இன்னும் உங்களோட அருகாமையில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸை தொடர்ந்து காத்துட்ருங்க, தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க. இன்னும் ஒரு சில தினங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரும். நீங்கள் உடனடியாக பணிக்கு செல்லலாங்க. ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்தவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேற்றே வந்து பார்த்திங்கன்னா பணிக்கு சென்றுட்டாங்க. அவங்களுடைய மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே வாங்கிட்டு பணிக்கு சென்றுட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த செகண்ட் பேட்சுக்கு உண்டான செகண்ட் அப்பாயின்மெண்ட் லெட்ரு எப்போ வரும் அப்படின்ட்டு காத்துட்ருக்கீங்கள. ஸோ உங்களுக்கு தான் இந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஸோ டிஎன்எஸ்டிசி சார்பாக சில முக்கியமான அறிவிப்பை விரைவில் வெளியிட போகிறாங்க, ரெடி ஆகிக்கோங்க. ஸோ முக்கியமான தகவல்கள் அனைத்துமே இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுக்கு கிடைத்துவிடும். ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் டிஎன்எஸ்டிசியில் ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த சான்றிதழ்கள், ஸோ கல்வி சான்றிதழ்கள் முதற்கட்டமாக 10th 12th டிகிரி டிப்ளமோ, அதோடைய சான்றிதழ்கள், மதிப்பெண்கள், மதிப்பெண் பட்டியல், டிசி, பிஎஸ்டிஎம், இது எல்லாமே. ஸோ புகைப்படம் மட்டும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குளறுபடியாக எடுத்துகிட்டு இருக்கீங்க. காக்கி யூனிஃபார்ம், ஸோ நல்ல குவாலிட்டியான காக்கி யூனிஃபார்ம் ஷர்ட் அண்ட் பேண்ட் இருக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேட்ச் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ டிரைவிங் லைசன்ஸ் நம்பரும் இருக்கணும், கண்டக்ட் லைசன்ஸ் நம்பரும் இருக்கும். ரெண்டுமே உங்கள் நம்பர் இருக்கிற மாதிரி உங்கள் பெயர் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இருக்கணும், தெளிவாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு பேட்ச் அடிச்சுக்கோங்க. ஸோ பேட்ச்சு வித்து யூனிஃபார்மு வித்து ஃபோட்டோ, 3 ஃபோட்டோ கண்டிப்பாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் உரிமம், ஹெவி லைசன்ஸ், டிரைவிங் லைசன்ஸ் ஹெவியில் இருக்கணும், நடத்துனர் உரிமம் இருக்கணும். அப்புறம் முதலுதவி சான்றிதழ், அப்புறம் ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழ், போலீஸ் வெரிஃபிகேஷன் லெட்ரு, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பணி அனுபவ சான்றிதழ், எக்ஸ்பீரியன்ஸ் லெட்ரு, இதெல்லாம் இருந்துச்சுன்னா உடனடியாக எடுத்து தயார் நிலையில் வைத்து கொள்ளுங்கள். ஸோ வங்கி மற்றும் டிடி டிமாண்ட், அந்த இது 28,000 ரூபாய்க்கு, 20,000 ரூபாய்க்கு ஒரு டிடியும், 7,800 ரூபாய்க்கு, 7,188 ரூபாய்க்கு ஒரு டிடியும் எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. ஜனதா விபத்து காப்பீடு பாலிசி ஒன்று நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க, ஓகேங்களா, உங்கள் பேரில், ஓகேங்களா. ஸோ உரிமங்கள் மற்றும் பணி அனுபவம் ஏதாவது இருந்துச்சுன்னா அது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. இருப்பிட சான்றிதழ் மற்றும் போலீஸ் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க. அப்புறம் கண்டக்ட் சர்டிஃபிகேட் வந்து நன்னடத்தை சான்றிதழும் நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கிற பள்ளி தலைமை ஆசிரியர்கிட்ட பெற்று வாங்கி கொள்ளலாம், ஓகேங்களா. ஸோ உடற்தகுதி சான்றிதழ்கள் இப்போ வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் தான். இப்போ இந்த மருத்துவ சான்றிதழ்கள் எல்லாமே அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தான் நீங்கள் போய் வாங்கணும். உடற்தகுதி மெடிக்கல் ஃபிட்னஸ்ஸு, கண் ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, காது கேட்கும் சர்டிஃபிகேட்டு, சகிப்புத்தன்மை சர்டிஃபிகேட் எல்லாமே ரெடியாக வாங்கி வச்சுக்கோங்க. இவைகள் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் பணி வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும், இல்லைனா கிடைக்கவே கிடைக்காது. ஸோ மறந்துடாதீங்க. இன்னும் ஒரு சில தினங்களில் மீதி இருக்கிற 750 பேருக்கும் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்துடும். ஸோ அவர்களும் அடுத்த பேட்சில் பணிக்கு போகலாங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.